புத்தகங்களை படிச்சா மட்டுமே போதாது, அந்த புத்தகங்கள்ல சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண பிறகும் அதற்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்பதான் அது சிறந்த புத்தகம் இல்லையா? இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, அந்த புத்தகத்துல சொல்லியிருக்க விஷயங்களை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படியே நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, பணம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கும்போது லாங் டேர்மா ஃபாலோ பண்ணாதான் இதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியான விஷயங்களாகவும் உடனடியா ஒரு வாரத்துக்குள்ளேயே பலன் கிடைக்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஒரு புத்தகத்துல சொல்லி கொடுத்ததா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிறந்த புத்தகம் தான் செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்ப நான் சொல்ற விஷயங்களை சரியா உள்வாங்கிட்டு அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதினவரு அதுல் கவாண்டே. இவர் ஒரு மிகப்பெரிய டாக்டர், அமெரிக்காவில் மிகப்பெரிய சர்ஜன், ஏகப்பட்ட அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்தில் மிகப்பெரிய அதிகாரியாகவும் பொறுப்புல இருந்திருக்கிறார். இவர் பொறுப்புல இருந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிறைய ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை மாற்றிருக்கிறாரு. அங்கே உள்ள டாக்டர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். அதற்கு முன்னாடி அங்கே இருந்த மருத்துவமனைகளில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கஷ்டமான அறுவை சிகிச்சைகள் நடந்தது அப்படின்னா அதில் நிறைய ஃபெயிலியர் இருக்குமா. உதாரணத்துக்கு 10 ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னா அதில் 5 தான் சக்ஸஸ் ஆகும், 5 ஃபெயிலியர் ஆகிடுமா. ஆனால் இவர் போயிட்டு அங்கே சில விஷயங்களை சொல்லி கொடுத்து சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திய பிறகு 10 அறுவை சிகிச்சை நடந்ததுன்னா 9 சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறாரு. ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்கே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினதன் மூலமாகவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த டாக்டர். இந்த மாதிரி மருத்துவத்துறையில் நிறைய இடங்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தை எழுதி நிறைய பேரோட வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புத்தகம் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு சின்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ரோட்லையோ இல்லை ஹைவேஸ்லையோ பயணிக்கிறது ஆபத்தான பயணமா, இல்லை விமானத்தில் பயணிக்கிறது ஆபத்தான பயணமா? உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு நொடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எதுன்னு சூஸ் பண்ணுங்க. இந்த கேள்வியை சில பேர்கிட்ட நம்ம கேட்ட போது, என்னப்பா ரோட்ல போறதா சேஃப், கீழே விழுந்தா சின்ன சின்ன கால் சிராய்ப்புகளோட தப்பிச்சிடலாம், ஆனா விமானத்துல இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா உயிரே போயிடும், ரொம்ப ரொம்ப ஆபத்தானது விமான பயணம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருக்கிறதுலேயே ரோட்ல தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சாலை விபத்துக்களை விட விமான விபத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, குறைந்தபட்சம் 10,000 சாலை விபத்துக்களாவது நடக்குதான் வருஷத்துக்கு. ஆனால் கடந்த ஒரு வருஷத்துல விமான விபத்துக்கள்லாம் கிடையவே கிடையாது. விமான பயணம் தான் இருக்கிறதுலே சேஃபானது. ஏன் அப்படின்னா, விமானிகள் ஒரு விமானத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செக்லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சரியா இருந்தாதான் என்ஜினையே ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனா 2 விமானிகள் இருப்பாங்க, பைலட் அண்ட் கோ பைலட். அவங்க 2 பேரும் அந்த விமானத்தை இயக்குவதற்கு முன்பு ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்டு கூடாது. 2 பேரும் வேற வேற உணவுகளை தான் சாப்பிட்டு இருக்கணும். கடந்த 12 மணி நேரத்தில் அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் இருக்கு. அந்த செக்லிஸ்ட்லாம் சரி பார்த்த பிறகுதான் விமானிகள் விமானத்துக்குள்ளேயே வர முடியும். இத்தனை ரூல்ஸையும் கடந்து விமானத்தை இயக்க உள்ள வரும்போது ஏர்கிராஃப்ட் சேஃப்டி செக், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபியூயல் செக், ஏர் சிஸ்டம், என்ஜின் கண்ட்ரோல், டோரு அப்படின்னு நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் டிக்கான பிறகுதான் என்ஜினையே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி செக்லிஸ்ட் சரி பார்த்த பிறகு அவங்க விமானத்தை இயக்குவதால தான் விமான விபத்துகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சில செக்லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் டிக்கான பிறகுதான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனாலதான் ட்ரெயின்லயும் விபத்துகள் கம்மியா இருக்கு. எங்கெல்லாம் இந்த மாதிரி சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைட்டான சிஸ்டம், செக்லிஸ்ட் இருக்கும். அதை பயன்படுத்துவதால் தான் சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி ஆத்தர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் மேக் மிஸ்டேக் நாட் பிகாஸ் தே டோன்ட் நோ பட் பிகாஸ் தே ஃபர்கெட். நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளும் மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு அந்த விஷயம் தெரியாம நம்ம தப்பா பண்றது இல்லை, நம்ம தவறுதலா மறந்து போயிருப்போம். எல்லா விஷயத்தையுமே நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆத்தர் நிறைய ஹாஸ்பிட்டல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அவர் பண்ண விஷயம் என்ன தெரியுமா?
ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த டாக்டர்ஸ்க்கு ஒரு செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஐடென்டிட்டி செக், கரெக்டான பேஷண்ட் தானா, எந்த பக்கம் அறுவை சிகிச்சை பண்ணணும், ப்ரொசீஜர் கன்ஃபர்மேஷன், என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, எக்யூப்மெண்ட் செக்கு, இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு அதன் பிறகு சர்ஜரி ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100% அந்த அறுவை சிகிச்சை வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்த புத்தகத்தில் ஆசிரியர் 2 விதமான மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இக்னோரன்ஸ் எரர்ஸ், நாட் நோயிங், இன்எப்டிடியூட் எரர்ஸ், நோயிங் பட் ஃபெயிலிங் டு அப்ளை. இக்னோரன்ஸ் எரர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னே நமக்கு தெரியாது, அதனால தப்பு நடக்கிறது. இன்னொன்று இன்எப்டிடியூட் எரர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தெரியும் ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம மறந்துருப்போம். அதிகமான தவறுகள் இந்த மாதிரி தெரியும் ஆனால் பண்ண மறந்துட்டோம் அப்படின்றதால தான் நடக்குது. இதை செக்லிஸ்ட் மூலமாக ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். சக்ஸஸ் இஸ் நாட் டேலண்ட் பேஸ்ட், இட் இஸ் சிஸ்டம் பேஸ்ட். வெற்றி திறமையால் மட்டும் வர்றதில்ல, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பண்ணணும் அப்படின்ற சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுனால தான் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். செக்லிஸ்ட்னு ஒன்னே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், பைலட்ஸ் இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுக்குமே செக்லிஸ்ட்டை பயன்படுத்தலாம். இப்போது ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் அட்மினாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கம்பெனியோட டாய்லெட் வந்து க்ளீனாகவே இல்லை, டிஷ்யூ பேப்பர் வைக்கிறது இல்லை, ஹவுஸ் கீப்பிங் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை, தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு எம்ப்ளாயிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு ஹவுஸ் கீப்பிங் கிட்ட கேட்டால் நாங்கள் க்ளீனாக தான் வச்சுருக்கோம், எம்ப்ளாயிஸ் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க வந்து இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த ஐடி கம்பெனியோட அட்மின் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணார். வாட்டர் கரெக்டாக இருக்கா, டிஷ்யூ பேப்பர் இருக்கா, சோப் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டிக் பண்ணி அந்த பேப்பரை எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு அட்மின் சொல்லிட்டார். அப்படி அட்மின் சொன்னதால் ரெகுலராக இந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணி அந்த ஹவுஸ் கீப்பிங் அனுப்ப ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து அந்த டாய்லெட் எப்போயுமே க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் இப்போ பங்குச்சந்தையில் ஒரு நல்ல நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது நல்ல நிறுவனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கு இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த துறை சார்ந்த வல்லுநர் ஒருத்தர் சொல்கிறார். அதாவது அந்த கம்பெனிக்கு கடனே இருக்கக்கூடாது, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறார். அந்த 5 செக்லிஸ்ட்டு டிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த நிறுவன பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு 10 பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 பொருள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு போய் வாங்கினா ரிலாக்ஸ்டாக வாங்கலாம். 10 பொருளையும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மறக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? எப்படி சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ எல்லா விஷயங்களுக்கும் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அது வந்து மார்னிங் ஹேபிட்ஸாக இருக்கலாம், ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ட்ராவல் செக்லிஸ்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஸ் செக்லிஸ்ட் இருக்கலாம், ஹெல்த் செக்லிஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் போக போகிறீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போகணும், ஷூ கொண்டு போகணும், 2 ட்ரெஸ் கொண்டு போகணும், டவல் எடுத்துக்கணும், ரெயின் கோட் எடுத்துக்கணும், பவர் பேங்க் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அதன் பிறகு ஈஸியாக அதை டிக் பண்ணிட்டு துணிகளை ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போது ChatGPT கிட்டே கேளுங்க, அது உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி தரும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ட்ராவல் செக்லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி சில சாம்பிள் செக்லிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஏர்வேஸ் சிஸ்டம், ஹெல்த் கேர் சிஸ்டம், ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க தான் செக்லிஸ்ட்லாம் பயன்படுத்தணும்னு இல்லை. டாய்லெட்டை எப்படி கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட செக்லிஸ்ட்டை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே செக்லிஸ்ட்டை பயன்படுத்தி சரி பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எப்படி செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிலனா ChatGPT கிட்ட கேளுங்க. இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி இதுதான், ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ் நாட் பிகாஸ் தே டோன்ட் நோ பட் பிகாஸ் தே ஃபர்கெட். இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மறக்காம சரியா பண்ணணும் அப்படின்னா செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த புத்தகத்தில் இன்னும் சில முக்கியமான வரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ChatGPT கிட்ட எப்படி செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கணும், இன்னும் சில சாம்பிள் செக்லிஸ்ட்டு, இதெல்லாம் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ பார்க்குறது எப்படின்னு தெரியலையா? நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்னுவதெல்லாம் வீர்.